வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பிரபாகர் பேசுகிறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இந்த வீடியோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னன்னா, டேஷ்போர்டு அப்படின்றத கிரியேட் பண்ணுறது அப்படின்றது ஆஃபீஸ் போகக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அவங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். ஓகே, இல்லைன்னா அந்த மாதிரி டேட்டா மட்டுமே ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய டேட்டாவாக இருக்குது, இதுலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி டேட்டா நிறைய போட்டு போட்டு கொண்டு வந்து தருவாங்க, டேபிளாக இருக்கும். பட் இந்த டேஷ்போர்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிராஃப் இந்த சைடில் மூவ் பண்ணிக்கிறது. இது மாதிரி கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு நீட்டாக ஒரு பொசிஷன் பண்ணி வைக்கிறது. இது பார் சார்ட்ன்றது. இது பை சார்ட்ன்றது. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்னு சொல்லி போட்டு இங்கே ஸ்லைசஸ் கொடுத்துருக்கு. ஓகே, ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஸ்லைசஸ் கொடுத்தா நீட்டாக ஒரு இது பொசிஷன் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கு. அப்புறம் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைசர் இங்கே வச்சிருக்கு. இதுக்கு பேரெல்லாம் ஸ்லைசர்னு சொல்லி சொல்கிறோம். என்னன்னு எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது ரீஜன் அப்படின்ற ஸ்லைசர். ஸோ மொத்தம் இந்த கண்ட்ரோல் ரூம்ல 3 ஸ்லைசர் இருக்கு. என்னன்னா இந்த சார்ட் பாருங்க, ரீஜன் ஆல் சொல்லி இருக்கு. இப்போ நான் ரீஜன் அப்படின்றதுல அந்த ஸ்லைசர்ல போயிட்டு ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட்ன்னு இருக்கு. இந்த கார்னர்ல ரைட் சைடு கார்னர்ல பாருங்க, இந்த ஃபில்டரை பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபில்டர் ஆகி இல்லை. இப்போ நான் ஈஸ்ட் இருந்து கிளிக் பண்றேன்னு வச்சுங்களேன், இங்க ரீஜன் ஆல்ன்றது ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். ரீஜன் ஈஸ்ட். அதே மாதிரி இங்க ரீஜன் ஆல்ன்றது ஈஸ்ட்னு சொல்லி வரும் பாருங்க. கிளிக் பண்ணிட்டுமா? கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, ரீஜன் ஈஸ்ட்டுக்கு உண்டான கண்டென்ட் கிராஃப் எப்படி வருது, அதே மாதிரி ரீஜன் ஈஸ்ட்டுக்கு உண்டான கிராஃப் எப்படி வருதுன்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நார்த்து, சவுத், வெஸ்ட்லாம் செலக்ட் ஆகிருந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் போயிடுச்சு, எல்லாம் ஒயிட் கலர் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்ட் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்லைசரில் பாருங்க, ரைட் சைட் டாப்ல பார்த்தீங்கன்னா ஃபில்டரை அப்ளை ஆகி என்ன இருக்கு, ஒரு ரெட் கலர் கிராஸ் ஆயிருக்கு இல்லையா? ரெட் கலர் கிராஸ் ஆகினா ஃபில்டர் அப்ளை ஆயிருச்சுன்னு சொல்லி. ஸோ ஈஸ்ட் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் எனக்கு எல்லாமே ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் எல்லாம் சேர்த்து மொத்தம் வேணும் அப்படின்னாச்சுன்னா இப்போ அதை கிளிக் பண்றேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க ரீஜன் ஈஸ்ட்னு இருக்கு, ரீஜன் ஈஸ்ட்னுங்க இருக்கு. இப்போ இந்த ஃபில்டரை கிளிக் பண்றதுக்கு கிளியர் ஃபில்டர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. கிளியர் ஃபில்டர் பண்ணிட்டேன். பாருங்க ரீஜன் ஆல் வந்துருச்சு. ஸோ இப்போ நார்த்து கிளிக் பண்ணா ரீஜன் நார்த்துக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அது மாதிரி இந்த ரீஜன் நார்த்ல உண்டான கான்ட்ரிபியூஷன் பெர்சன்டேஜ். இது ஜனவரி மாசத்துல $200 சேல்ஸ் ஆயிருக்கு. பிப்ரவரியில் $333 சேல் ஆயிருக்கு. ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது அதோட அதிகமா இருக்கு. ஓகே, அது மாதிரி மார்ச்ல $180 மட்டும்தான் இருக்கு. ஸோ ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிடுச்சு. ஸோ பிப்ரவரி ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது பிப்ரவரி அதிகமா இருக்கு. மார்ச்சோட பர்ஃபார்மன்ஸ் ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது கம்மி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருக்கு. ஸோ இவ்வளவு டீட்டெயிலும் நம்ம டக்குன்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ண உடனே மாறுறது பார்த்தீங்களா, இதுதான் இதோட பியூட்டிஃபுல். இல்லைன்னா நீங்க தனித்தனியா கிராஃப் போட்டீங்கன்னா இங்க போயிட்டு இந்த இதுல போய் காமிக்கிறேன், இங்க போய் காமிக்கிறேன்னு சொல்லி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரே டேஷ்போர்ட்ல இந்த மாதிரி ஸ்லைசர்ஸ் வச்சு நீங்க ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ரீஜியன் ஸ்லைசரை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டேன். இப்போ கஸ்டமர் ஸ்லைசர்ல என்ன இருக்கு, கஸ்டமர் 1 2 3 4 5 இருக்கு. எனக்கு தேர்டு கஸ்டமர் 03 வேணும்னா இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ இங்க பாருங்க ஃபில்டர் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இந்த கஸ்டமர் 03 அவங்ககிட்ட இருந்து என்ன சேல்ஸ் நமக்கு ஆர்டர் வேல்யூ சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா 333 பிப்ரவரியில மட்டும் ஆயிருக்கு, வேற எந்த மந்த்லயும் ஆகல. ஸோ இது பாத்தீங்கன்னா பை சார்ட் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில 100% ஆயிருக்குன்னு பாரு. ஸோ இதை கிளியரா எடுத்துடுறேன். அடுத்து ப்ராடக்ட் நம்பர் 2 மட்டும் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ஜனவரியில போயிருக்கு, பிப்ரவரி மார்ச்ல எதுவுமே சேல்ஸ் ஆகல, ஏப்ரல்ல சேல்ஸா இருக்கு. அப்புறம் ஜூன் அப்படின்றதுல ஜூன்ல எதுவுமே சேல்ஸ் இல்லை, ஜூலைல ஆயிருக்கு. இந்த டேட்டாலாம் எங்கேருந்து வருதுன்னா இவ்வளவு டீட்டெயில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுல ஆர்டர் டேட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூலைன்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டா நமக்கு பிவேட் டேபிள் இந்த இடத்துல போட்டு இந்த பிவேட் டேபிள கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். அதில் பிவேட் டேபிள்னா என்னன்னு சொல்லி ஏற்கனவே போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. ஸ்லைசர்னா என்னன்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் ஜஸ்ட் இந்த மாதிரி நீட்டா நீங்க பேக்ரவுண்ட்லாம் கிரியேட் பண்ணி பார்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். ஓகே, பார்டர் எப்படி அப்ளை பண்ணா இந்த இடத்துல பார்டர் இருக்கு, இது செலக்ட் பண்ணி பண்ணுவீங்க. ஃபில் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா இது பண்ணுங்க. இப்போ கண்ட்ரோல் ரூம்ன்ற ஃபில் பேக்ரவுண்ட் நான் எல்லோ கலர் மாத்திரம் எல்லோ கலர் மாதிரி மாத்திரம் போயிடும். ஸோ ஃபாண்ட் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கிறது இல்லைன்னா ஃபாண்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு இதுல போயிட்டு மாத்தணும். எனக்கு ரெட் கலர் வேண்டாம், ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் வேணா இந்த மாதிரி மாத்திக்கலாம். புரிஞ்சுங்களா?
ஸோ இது மாதிரி பேக்ரவுண்ட் நமக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுக்கு டிசைன் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மேனேஜருக்கு ஷேர் பண்ணும்போது அவர் கலர்லாம் தேவையில்லை அப்படின்னு கலர் தேவையில்லைன்னு சொல்லி அது மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இங்கே கீழே ஒரு ஃபீச்சர் இருக்கு பாருங்க. இது என்னது? ஆர்டர் டேட்னு சொல்லி காமிக்குது பார்த்தீங்களா? இங்கே ஆர்டர் டேட்னு சொல்லி காமிக்குது, இங்கே ஆர்டர் டேட்னு சொல்லி காமிக்குது. இதெல்லாம் என்னன்னா டைம் லைன் அப்படின்னு. ஓகே, ஸோ இதெல்லாம் எங்க இருந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதைத்தான் வந்து இப்போ பார்க்கலாமா? பாருங்க, இந்த ப்ராடக்ட்ன்றது வந்து ஃபில்டரா இருக்கு. ஃபில்டர் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ 3 ஸ்லைசர் இங்க இருக்கு. நம்ம ஸ்லைசரை பத்தி பார்த்தோம். இப்போ டைம் லைன் என்னன்னு பார்க்க போறோம். டைம் லைன்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே ஆகஸ்ட் செப்டம்பர் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ ஜூன் மட்டும் கிளிக் பண்றேன். ஜூன் அப்படின்றது கிளிக் ஆகுது. ஜூன்ல ஏதாவது சார்ட் இருக்கான்னு பார்த்தா ஜூன்ல எதுவும் இல்லை. ஏப்ரல்ல கண்டிப்பா சார்ட் இருக்கு, இங்க பார்த்தீங்கன்னு தெரியும். ஓகே, ஸோ ஏப்ரல் மட்டும் நமக்கு டீடைல் வேணும்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு ஏப்ரல் மே ரெண்டுமே வேணும்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வரணும். ஓகே, எனக்கு ஜனவரில இருந்து வேணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த சைட்ல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து இப்படி கிளிக் பண்ணி இப்படியே ட்ராக் பண்ணி ஜனவரி வரைக்கும் கூட்டிட்டு வரணும். புரியுதுங்களா? ஓகே, இந்த டைம் லைன் எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபில்டர் அப்ளை இருக்கிறத கிளிக் பண்ணிடுறேன். வெளியே போய் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆல் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஜனவரி வேல்யூ இருக்கு, பிப்ரவரி ஆல் ரீஜன் வேல்யூ இருக்கு, மார்ச் ஆல் அப்படின்னா அர்த்தம் ஜனவரியில எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா கஸ்டமரும் எல்லா ரீஜனும் சேர்ந்து இவ்வளவு வேல்யூ வந்து டிஸ்பிளே இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிப்ரவரிலையும் அதே மாதிரி, மார்ச், ஏப்ரல், ஜூலைல அது மாதிரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்டும் எல்லா கஸ்டமரும் எல்லா ரீஜனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் இருக்கு ஆர்டர் வேல்யூ இருக்கு, பிப்ரவரியில் இவ்வளோ இருக்கு, மார்ச்ல இருக்கு, ஏப்ரல்ல இருக்கு, மே ஜூன் மட்டும் இல்லை டேட்டா. ஏன்னா இங்க போய் பார்த்தோம்னா நமக்கு பார்த்தோம் இல்லையா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் டீட்டெயில் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டைம் லைன் அப்படின்றத எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த டைம் லைன் டெலிட் பண்ணட்டுமா? டெலிட் பண்ணிட்டேன். இந்த டைம் லைன்றது எங்க இருக்குன்னா நம்ம இந்த பிவட் டேபிள் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, இதுல நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த இன்சர்ட் அப்படின்ற டேப் போனீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர்ஸ் இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா ஸ்லைசர் ஒன்று இருக்கு, டைம் லைன் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்லைசரை வந்து எப்படி கிளிக் பண்ணி எப்படி பார்க்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி டைம் லைன் அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, டைம் லைன் இப்படி கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா டைம் லைன் அப்படின்றது வந்து நம்ம டேட்டாவில் ஏதாவது வந்து டேட் இருக்கணும். ஆர்டர் டேட், பர்ச்சேஸ் ஆர்டர் டேட், சேல்ஸ் ஆர்டர் டேட், இல்லை வந்து எம்ப்ளாயி ஜாயின் டேட், உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட் ஃபீல்டு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். இல்லைன்னா டைம் லைன்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஆர்டர் டேட் மட்டும் தான் நமக்கு இங்கே இருக்கு. இது எங்கே இருக்கு? இந்த சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ல போனோம்னா இந்த காலம் ஏ பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட்னு இருக்கு. ஸோ அதனால வந்து டைம் லைன் அப்ளை பண்ண முடியும். இந்த இந்த டேபிள்ல இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆர்டர் டேட், ஆர்டர் ஐடி, கஸ்டமர், ப்ராடக்ட், ரீஜியன், சேல்ஸ் வேலைன்னு போட்டிருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், இன்சர்ட் பண்ணிட்டு இந்த பிவட் டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த பிவட் டேபிள்ல ஃபில்டர்னு சொல்லி ஒரு இடத்துல இங்க போட்டிருக்கோம். ஓகே, ஃபில்டர் அப்ளை பண்றேன் அப்படின்றது பார்த்துக்கோம். ஸோ அந்த ஃபில்டர் அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் டிசைன்ல போயிட்டு இந்த இடத்துல ஃபீல்டு லிஸ்ட் நமக்கு தெரியணும் இல்லையா? ஃபீல்டு லிஸ்ட் தெரியாமல் இருந்ததுன்னா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் அது தெரியணுன்றாங்க நான் பண்றேன், இந்த இடத்துல கிளிக் பண்றேன் ஃபீல்டு லிஸ்ட். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பிவட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி டிஸ்பிளே பண்றதெல்லாம் போட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் அப்படின்ற இந்த இடத்துல ஃபில்டர்ன்ற ஏரியால அந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா C1ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரீஜன் வந்து ஃபில்டர் பண்ணிருக்கிறது ஆல் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிவட் டேபிள் ஏரியா இந்த இடத்துல எங்க இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அந்த போட்டுருக்கேன். நான் வந்து நிறைய கலர்லாம் மாத்தி எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இந்த பிவட் டேபிள் அனலைஸ்ன்ற டேப்ல போய் பார்த்தோன்னா நேராக பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் 1ன்றது அதோட நேம் இருக்கு. இதை நேமை மாத்தோன்னா மாத்திக்கலாம். ஸோ இந்த பிவட் டேபிள் ஏரியால ஏதாவது ஒரு செல்ல நீங்க கர்சரை வச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த இன்சர்ட் இந்த டைம் லைன் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் டேட்னு சொல்லி வரும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த பிவட் டேபிள் ஃபீல்ட் எடுத்துட்டேன், நான் வெளியில கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ பிவட் டேபிள்ல கிளிக் பண்ணா வெளியே கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ டைம் லைன் கிளிக் பண்ணியாச்சுன்னா என்ன வருது பாருங்க, எதுவுமே ஒரு நமக்கு ரிலேட்டடா வரல, ஆர்டர் டேட்னு வரல. சம் கனெக்ஷன் டேட்டா மாடல் சொல்லி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போய் தான் நீங்க கற்றுக்க முடியும். ஓகே, இப்போதைக்கு எனக்கு தேவை இந்த டைம்லன்றது இந்த பிவட் டேபிள்ல இருந்து வரணும். ஏன்னா இந்த பிவட் டேபிள் எதில் வச்சு பண்ணிருக்கிறோம், இந்த டேட்டா வேர் வி ஆர் ஹேவிங் திஸ் ஆர்டர் டேட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு வந்து A1ல இருக்கு. அது கீழே வந்து ஆர்டர் டேட் டு டீட்டெயில் நிறைய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அப்புறம் மே கிடையாது, ஜூன் கிடையாது, ஜூலை இருக்கு.
ஸோ அதனால அந்த ஃபீல்டு வரணும்னா என்ன பண்ணணும், பிவேட் டேபிளுக்குள்ள வச்சுக்கிட்டு பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், திரும்ப சொல்றேன், கவனமா பார்த்துங்க. பிவேட் டேபிள் ஏரியாக்குள்ள வச்சுட்டு தான் நீங்க ஸ்லைசரும் கிளிக் பண்ணணும், டைம் லைனும் கிளிக் பண்ணணும். இப்போ டைம் லைனை பத்தி பேசணும் இல்லையா, ஆர்டர் டேட் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேன்னு சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டைம் லைன் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இது அப்படியே ஜஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க ஜனவரி அப்படின்றத காணும் இல்லையா. ஏன்னா இந்த ஸ்க்ரோல் பார் பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரோல் பார் அப்படியே நீங்க அப்படியே லெஃப்ட்ல நகர்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பார் நகர்த்தி பார்க்கறதுக்கு வர என்ன பண்றோம், இதை அப்படியே வந்து இதை ட்ராக் பண்ணி ஃபுல்லா ஜனவரி டு டிசம்பர் தெரியுற மாதிரி பண்ணிக்கணும். வச்சுருக்கீங்களா. இப்போ அதை அப்படியே பொசிஷன் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வைக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்ம கண்ட்ரோல் ரூம் அப்படின்றதுல வச்சு இதில் தான் கண்ட்ரோல் பண்றோம். ஸோ ஜனவரி டு டிசம்பர் ஃபுல்லா ஃபிட் ஆகல அப்படின்றனால பரவாயில்ல, சும்மா தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து ஸ்க்ரோலிங்கும் தெரிஞ்சுக்கணும் இருக்கா, இந்த மாதிரி பண்ணிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் ஜனவரின்ற கிளிக் பண்ணோம்னா ஜனவரி டேட்டா மட்டும் நமக்கு வரும். புரியுதுங்களா. அடுத்து பிப்ரவரி கிளிக் பண்றேன், பிப்ரவரி டேட்டா அது வருது. புரியுதுங்களா உங்களுக்கு. கொஞ்சம் இது கீழே இருக்குங்க. பிப்ரவரி டேட்டா இப்போ கிளிக் பண்ணியாச்சு, வருது. மார்ச் டேட்டா. ஸோ இண்டிவிஜுவல் மந்த் வைஸ் வேணா அந்த மந்த்தை ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். எல்லா மந்த்தும் இப்போ வேணும்னா ஜஸ்ட் இந்த ஃபில்டரை பார்த்து என்ன பண்ணணும், கிளியர் பண்ணி எடுத்துடணும். ஓகே. ஸோ அதே தான் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணி 2 டைம் இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஆர்டர் டேட்ன்றது இல்லையா, இந்த பாருங்க, இந்த கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. எஸ், இந்த ஸ்லைசர் இருக்கு இல்லையா, சாரி ஸ்லைசர் கிடையாது, டைம் லைன் இன்னொன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் போயிட்டு என்ன பண்ணோம், இந்த கார்னரில் போயிட்டு ஒரிஜினலாக மந்த்ஸ் சொல்லி இந்த மாதிரி வந்திருக்கும் டூப்ளிகேட் பண்ண உடனே. ஏன்னா ஜனவரி டு டிசம்பர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டீட்டெயில் தானே வந்துச்சு, ஜனவரி டு டிசம்பர் சொல்லி வந்துச்சு. இப்போ ஜனவரிக்கு இந்த பண்ண லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும், ஜனவரி டு டிசம்பர் வந்திருக்கு. ஸோ ஜனவரி கிளிக்னா ஜனவரி மட்டும் கிளிக் ஆகி வருது. ஓகே. பிப்ரவரி மட்டும் கிளிக் ஆகுது. இது எதுக்காக ரெண்டாவது ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன்னா, எனக்கு இந்த மந்த்ஸ் வேண்டாம், குவார்டர் வைஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா இப்படி கிளிக் பண்ணா Q1, Q2, Q3, Q4 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அப்படி எல்லாத்தையும் அன்டூ ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரிஜினல் இந்த பொசிஷன்ல போய் உட்காரும். ஓகே. ஸோ இப்போ இந்த டைம் லைன் வந்து குவார்டர் தெரியுதுக்கா. ஓகே, எந்த குவார்டர்ல இருக்கிறோன்ற பார்க்கறதுக்காக. இப்போ வந்து ஆர்டர் டேட் ஒன்று, அடுத்தது இங்க ஒன்று இருக்குல்ல, இது வந்து இயர்ஸ் பார்க்கறதுக்காக. ஸோ எல்லாமே வந்து ஒரே டைம்ல வந்து ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி நிறைய ட்ரிப்ளிகேட் பண்ணி கொண்டு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ 2025 சொல்லி இப்போதைக்கு ஒரு ஒன் இயர் டேட்டா ஃபுல்லா இருக்குன்னா அதை ஃபுல்லா பார்த்துக்கலாம் இங்க. ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து Q2 டீடைல் அப்படின்னு வச்சுன்னா, Q2 என்னது, ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏப்ரல் மந்த் மட்டும் தான் டேட்டா இருக்கு, மே மந்த்தும் ஜூன் மந்த்தும் இல்லை. கிளிக் பண்ணி பார்க்கலாமா, Q2ன்றத Q2 அப்படின்ற கிளிக் பண்ணிட்டேன். Q2 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் மட்டும் தான் டீடைல் இருக்கு. வேற ப்ராடக்ட் வந்து ஸ்லைசர்ல நம்ம எதுவும் செலக்ட் பண்ணல, எல்லா ப்ராடக்ட்டும் சேர்த்து, கஸ்டமர் எல்லாம் சேர்த்து, ரீஜன் எல்லாம் சேர்த்து அப்படின்னு. ஸோ இப்போ Q2ல ப்ராடக்ட் ஒன்று சேலா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட் ஒன்னை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் ஒன்று சேலா இருக்கு, $100 சேலா இருக்கு. ப்ராடக்ட் 2 சேலா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ராடக்ட் 2 ஒரு $200 சேலா இருக்கு. ப்ராடக்ட் 3 சேலா இருக்கா, எதுவுமே இல்லை, சேல் ஆகல. ப்ராடக்ட் 4 சேலா இருக்கா, எதுவுமே இல்லை. ப்ராடக்ட் 5 சேலா இருக்கா, எஸ் 250 இருக்கு. இப்போ மல்டிபிள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த பட்டன் லெஃப்ட் சைடில் இந்த ஃபில்டருக்கு பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, மல்டி செலக்ட் இருக்கு, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ ப்ராடக்ட் 5 செலக்ட் ஆயிருக்கு. நான் வந்து இன்னொன்று கிளிக் பண்ற ப்ராடக்ட் 1 அப்படின்ற செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 5 ரெண்டுமே சேர்த்து வந்துருக்குன்னு அர்த்தம். அடுத்து ப்ராடக்ட் 3 கிளிக் பண்றேன். இந்த 3 ப்ராடக்ட் சேர்ந்து எவ்வளவு சேல்ஸா இருக்கு, $350 இருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் 5 எனக்கு வேண்டாம்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணா போயிடும். இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு அதை இங்க கிளிக் பண்ண ஆச்சுன்னா போயிடும். ஓகே. அடுத்தது ப்ராடக்ட் 5 மறுபடியும் கிளிக் பண்றேன், வந்துருச்சு. மறுபடியும் ப்ராடக்ட் 5 கிளிக் பண்றேன், இப்போ இது போயிடுச்சு. ஸோ ப்ராடக்ட் 1 and 3. ஸோ அதாவது ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி வச்சுங்க. ஸோ இதை வந்து இந்த ஸ்லைசரை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ப்ராடக்ட்ன்ற ஸ்லைசரை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம்னா, இந்த பிவட் டேபிள் ஏரியாக்குள்ள நம்ம கர்சர் வச்சுக்கணும். கர்சர் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு கர்சர் வந்து பிவட் டேபிள் ஏரியாக்குள்ள எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இன்சர்ட் சொல்லி கொடுத்தோம்னா இந்த ஸ்லைசர் கிளிக் பண்ணோம்னா அந்த பிவட் டேபிளுக்கு உண்டான டீட்டெயில் வரணும். ஓகே. இப்போ இந்த பிவட் டேபிள் வந்து சொருங்கிருச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், Q2 மட்டும் போட்டிருக்கோம். Q2ல ஏப்ரல் மந்த் டேட்டா மட்டும் இருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா பிவட் டேபிளோட ஏரியா வந்து B1 to C4 மட்டும் தான் வந்திருக்கு.
புரிஞ்சுங்களா உங்களுக்கு? B1 to C4 தான் இருக்கு. அதனால பிவட் டேபிள் ஏரியா அந்த இடத்துல இருக்கிறது மட்டும்தான் வந்திருக்கிறதுனால என்ன பண்றோம், இந்த இடத்துக்குள்ள ஏதாவது ஒரு கர்சரை வச்சுட்டு இந்த கிரீன் கலர் ஏரியா பிவட் டேபிள் ஏரியா அதெல்லாம் B1ல இருந்து C4க்குள்ள ஏதாவது ஒரு செல்லுக்குள்ள நீங்க கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைசர் வரும். ஓகே, ஸ்லைசர் வந்துருச்சுங்களா? இப்போ அந்த பார்ட்ல வந்து ஸ்லைசர் ஏரியா அந்த செல்லுக்குள்ள ஏதாவது ஒரு செல்லுக்குள்ள வச்சு ஸ்லைசர் வந்துருக்கு. இப்போ ஸோ இதுல போயிட்டு நமக்கு கஸ்டமர் அப்படின்றத செலக்ட் பண்ணலாம், ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலாம். ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியாச்சுன்னா ஓகே கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு ஸ்லைசர் இப்படி வருது இல்லையா? இதை நம்ம வந்து எப்படி வேணாலும் சுருக்கி வச்சுக்கலாம், இப்படி ரைட் சைடு இழுத்துக்கலாம், கீழே எப்படி கூட இழுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம செட்டிங் தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணிருக்கிறேன், இப்போதைக்கு டெலிட் பண்றேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு தான் இங்க என்ன பண்ணிருக்கேன், மூவ் பண்ணி இங்க வச்சிருக்கேன். செட்டிங் கரெக்டாக வந்துட்டு இருக்கேன், நீட்டா வைக்கிறோம். ஸோ இது மாதிரி எத்தனை ஸ்லைசர் பண்ணிருக்கோம்னா 3 ஃபீல்டு நேமுக்கு வச்சிருக்கோம். நம்ம சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ல இப்போ 1 2 3 4 5 6 காலம்ஸ் இருக்கு. அந்த 6 காலத்துக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த ஸ்லைசர் இந்த மாதிரி காமிக்கும். ஆர்டர் டேட், ஆர்டர் ஐடி, கஸ்டமர், ப்ராடக்ட், ரீஜியன், சேல்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கு. ஸோ கூட பார்த்தீங்கன்னா டேஸ் ஆர்டர் டேட், மந்த் ஆர்டர் டேட் வந்து இது வந்து பிவட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணும்போது வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு ஹெல்ப்பர் காலம் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இது வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு சுச்சுவேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஓவராலா கிளியர் பண்ணி எடுத்துடுறோம், எல்லா மந்த்தும் சேர்த்து அப்படின்னு. ஸோ இப்படிதான் வந்து டேஷ்போர்டு கிரியேட் பண்றாங்க. இப்போ பிவட் டேபிள்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா C1ல பாத்தீங்கன்னா ஆல்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ நம்ம பிவட் டேபிள் நீங்க நார்மலா இந்த ஃபில்டர்ல யூஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த செலக்ட் மல்டிபிள் ஐட்டத்தை எடுத்தாச்சுன்னா என்னவும் இந்த மாதிரி இந்த பாக்ஸ்லாம் போயிடும். செலக்ட் மல்டிபிள் ஐட்டத்தை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாக்ஸ் வரும். இப்போ எனக்கு வந்து ஈஸ்ட் மட்டும் தான் வேணும்னு என்ன பண்ணணும், செலக்ட் ஆளை எடுத்துக்கணும், ஈஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சுன்னா ஓகே வந்துடும். இப்போ பாருங்க C1ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் அப்படின்னு இருக்கு. கிராஃப்ல பாருங்க ரீஜன் ஈஸ்ட்னு வந்திருக்கு, இங்க ரீஜன் ஈஸ்ட்னு சொல்லி வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ அதே இதை பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ற ஸ்லைசர்லயும் அது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும். நான் ரெண்டுமே இன்டர்லிங்க், பிவட் டேபிள் ஸ்லைசர் ரெண்டுமே இன்டர்லிங்கா இருக்கு. அதுக்கு பொறுத்தா வந்து இந்த இடத்துல வந்து சார்ட் வந்துருக்கு. ஸோ என்ன சொல்லணும், 3 ஐட்டமும் இன்டர்லிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது பிவட் டேபிள் அதுக்கு உண்டான பர்டிகுலர் ரிலேட்டட் டு ரீஜியன், அப்புறம் சார்ட்ல உண்டான இந்த பர்டிகுலர் டைட்டில் இருக்கு இல்லையா, சார்ட் டைட்டில், இதுவும் ரிலேட் ஆகும். இப்போ இதுல பாருங்க சார்ட் டைட்டில் என்ன போட்டிருக்கேன், ஃபார்முலா பார்ல போய் பாருங்க, ஈக்குவல் டு சேல்ஸ் பிவட் எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் $AM $1 அப்படின்னு போட்டு. புரிஞ்சுங்களா? ஸோ சேல்ஸ் பிவட் அப்படின்ற இடத்துல $AM $1 அப்படின்னு என்ன இருக்கு, இது $AMல போய் பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணிக்குவாங்க, ஏஎம்ல போய் பார்த்தா என்ன இருக்கு, ஈக்குவல் டு ரீஜியன் டேஷ் ஒரு ஸ்பேஸ் போட்டு அந்த டபுள் கோட்ல இருக்கு, டபுள் கோட்ல இருக்கிற டெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஓகே, அண்ட் C1 சொல்லி போட்டு அப்படின்னா இந்த ரெண்டு டெக்ஸ்டையும் ஜாயின் பண்றோம். என்னது, சாதாரண ஒரு டெக்ஸ்ட் ரீஜியன் டேஷ் ஸ்பேஸ்னு ஒரு டெக்ஸ்ட் அண்ட் C1ல என்ன இருக்குதோ அப்படியே வந்து மெர்ஜ் பண்ணி கொடுக்கும். C1ல இப்போதைக்கு பாருங்க ஃபில்டர் பண்ணிருக்க என்னது, ஈஸ்ட் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல வந்து ரீஜன் ஈஸ்ட் சொல்லி வருது. அதே மாதிரி தான் இங்க ரீஜன் ஈஸ்ட் சொல்லி வருது. ஸோ இந்த சார்ட் டைட்டில் வந்து ஃபார்முலா போட்டிருக்குது வந்து சேல்ஸ் பிவட்ன்ற ஷீட்டுக்குள்ள AM1 அப்படின்ற இடத்துல என்ன இருக்கோ அது வரணும்னு போட்டிருக்கோம். AM1ல இருந்து என்ன போட்டிருக்கோம், நம்ம இந்த C1ன்றது அந்த பிவட் டேபிள்ல நம்ம ஃபில்டர் பண்ணும்போது வந்து C1ல மாறிட்டே வரும் இல்லையா, ஈஸ்ட் போட்டிருக்கோம். இப்போதைக்கு சவுத்துன்னு சொல்லி போட்டோம்னா இந்த C1ல சவுத்துன்னு சொல்லி மாறும். ஸோ AM1ல போய் பார்த்தா ரீஜியன் அப்படின்னு சொல்லி போட்டு அண்ட் C1 சொல்லி போட்டதுனால அதோட அவுட்புட் வந்து ரீஜன் சவுத்துன்னு சொல்லி இங்க டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து இந்த சார்ட்ல வர்ற மாதிரி வந்து இந்த ஃபார்முலா வந்து சேல்ஸ் பிவட் AM1 சேல்ஸ் பிவட்ன்ற ஷீட்ல AM1ல என்ன இருக்கும் அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல சார்ட் டைட்டில் மாத்துன்னு சொல்லி போட்டுருக்கோம். இல்லைன்னா சார்ட் டைட்டில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி டிஸ்பிளே ஆகும். சார்ட் டைட்டில் என்ன பண்ணுங்க, சேல்ஸ் வேல்யூ இல்லை சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் காமிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சார்ட் டைட்டில் நீங்க வந்து டைனமிக்கா மாத்தணும்னா இந்த இதை கத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதால அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரைட். ஸோ இப்போ பாருங்க நம்ம சவுத் செலக்ட் பண்ணது வந்து இந்த இடத்துல C1ல செலக்ட் பண்ணோம். ஆனா இங்க பாருங்க ரீஜியன் அப்படின்ற ஸ்லைசர்ல போய் பார்த்தா சவுத்ன்ற செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இங்க போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். C1ல ஆட்டோமேட்டிக்கா வந்து அது இன்டர்லிங்க்ன்றதால C1ல ஆல் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்லைசர்ல போயிட்டு நார்த்னு சொல்லி கொடுக்குறேன். நார்த்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த C1ல பாத்தீங்கன்னா நார்த்னு சொல்லி வந்துருச்சு. இங்க வந்து
சார்ட் ஏரியாலையும் சார்ட் டைட்டில் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ரீஜியன் நார்த்னு சொல்லுது. புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. என்னோட சேனல் டிபிஏபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் வருது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் அதை சொல்கிறேன், பார்த்து என்னோட வீடியோ சேனலை டிபிஏபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த சார்ட் டைட்டில் வந்து எப்படி டைனமிக்கா வந்து மாத்துறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ வந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து பார்க்கும்போது என்னோட வீடியோவை பார்த்தீங்க இல்லையா, அந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. ஓகே, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் வருதுன்றதை இப்போ சொல்ற பாருங்க. இப்போ கிளிக் பண்றேன். ஒரு வீடியோ எனக்கு பிடிச்ச வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இருக்கும். ஓகே, இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இவர் போட்டிருக்க வந்து என்ன பேரு, செஸ்டர் டக்வெல் அப்படின்ற அவரோட சேனல் நேம் போட்டிருக்காரு. 148K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து 28 கமெண்ட் இதுல வரைக்கும் வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? என்னென்ன கமெண்ட்னு சொல்லி கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், யார் யார் என்னென்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, இது வந்து நான் ஆல்ரெடி வந்து செஸ்டர் டக்வெல்ன்றது இப்போ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வரும்ன்றதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி கூகுளில் போயிட்டு சைன்இன் பண்ணதுனால எனக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பி அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இது என்னோட யூடியூப் சேனல்ல உண்டான ஒரு லோகோ. மேலே என்னோட போட்டோ இருக்கு. நான் கூகுளில் சைன்இன் பண்ணிட்டேன். அதனால நான் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சேன். என்ன ஆகும், இந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பெல் ஐக்கானா மாறுது. நீங்க இது மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சதுன்னா உடனே இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே, இப்போ பிரபாகர் வீடியோ நல்லா போட்டிருக்காரு, அவருக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா 421 லைக் ஆயிருக்கு. இங்க வந்து நான் கிட்டத்தட்ட மவுஸ் கிட்டத்தட்ட கொண்டு போகும்போது ஐ லைக் திஸ் சொல்லி காமிக்கும் போது மட்டும்தான் நீங்க அதை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து ஐ லைக் திஸ் அப்படின்னு கிளிக் பண்றேன். ஸோ 421 வந்து 422 ஆயிடுச்சு. இப்போ பை மிஸ்டேக்கா வந்து என்ன பண்றேன், மறுபடியும் போயிட்டு இன்னொரு டைம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன ஆகும், அன்லைக்னு சொல்லி காமிக்கும். அப்போ 422ன்றது இப்போ கிளிக் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும், 421 சொல்லி போயிடும். ஒரு சில பேருக்கு இந்த சேலஞ்சஸ் இருந்திருக்கலாம். என்னோட வீடியோ சேனலை நீங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிருப்பீங்க. தெரியாம இன்னொரு டைம் போய் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க ப்ரெஸ் பண்ண லைக் வந்து கவுண்ட் இதாயிடும். ஓகே, ஸோ இந்த இதை இப்போ ப்ரெஸ் பண்ற மாதிரி. அடுத்தது கமெண்ட் எழுதும்போது இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், வெரி நைஸ் வீடியோ. ஓகே, கேன் யூ ப்ளீஸ் make some more example including waterfall chart னு ஒன்று இருக்கு. நீங்க பார் சார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பை சார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி வாட்டர்ஃபால் சார்ட்னு ஒன்று இருக்கு. அதுக்கு வேணும்னு சொல்லி சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் போடுறதுக்காக போடுறேன். சரியா? நிறைய பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து அவர் ரிப்ளை பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து நான் போட்ட கமெண்ட் இங்க இந்த இடத்துல வந்துச்சு. பிரபாகர் ஸ்ரீனிவாசகம் 173, என்னோட பேர் பிரபாகர் சொல்லியிருக்கேன். வெரி நைஸ் வீடியோ, கேன் யூ ப்ளீஸ் மேக் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூடிங் வாட்டர்ஃபால் சார்ட் அப்படின்னு சொல்லி போட்டதுனால வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு, ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணியாச்சு, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சு, கமெண்ட் எழுதியாச்சு. இதெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்ல முடிஞ்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்திருக்குன்னா நார்மலாக வந்து எப்படி பண்ணுவோம்னா, இந்த ஷேர் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, இது மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா போயிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே வீடியோ வந்து நான் இப்போ மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் போய் காமிக்கிறப்போ இங்கே சைன்இன் பண்ணலை. இந்த ப்ரௌசரில் நான் சைன்இன் பண்ணல, சும்மா வந்து ஒரு விசிட்டர் மாதிரி உள்ள போயிருக்கிறேன். இப்போ நான் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பிரபாகர் நல்லா வீடியோ போட்டிருக்காரு, நல்லா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண அலோவ் பண்ணாது. ஏன்னா நீங்கள் சைன்இன் பண்ணல. ஓகே, அவர்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைப் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனா ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இந்த இடத்துல ஐ லைக் திஸ் காமிக்கு பார்த்தீங்களா, இப்போ ப்ரெஸ் பண்ண நினைக்கிறேன். ப்ரெஸ் பண்ணுறோம். லைக் திஸ் வீடியோவும் உங்களுக்கு இப்போ ப்ரெஸ் பண்ண விடாது, ஏன்னா சைன்இன் பண்ணல. சரி, ஓகே, சப்ஸ்கிரைப் தான் பண்ண முடியல, லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ண முடியல, அட்லீஸ்ட் குட் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு கமெண்ட் எழுதலாம் பார்க்குறீங்க. அப்பவும் வந்து என்ன எழுத முடியாது, எதுவுமே எழுத முடியாது. அதனால தான் வந்து என்ன சொல்றது, நீங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜி இந்த மாதிரி தெரியுதுங்க, ப்ளூ கலர் தெரியுதா, இது மாதிரி நீங்க போயிட்டு சைன்இன் பண்ணாம ஒர்க் பண்ணீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. கூகுள்ல போயிட்டும் நீங்க வந்து ஒரு சும்மா ஒரு அனாமலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது
உங்களோட டீட்டெயில் கொடுக்காம உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லை வேற ஏதாவது இமெயில் ஐடி இருக்குது அது கொடுக்காம நீங்க சைன்இன் பண்ணா உள்ள போய் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியாது, கமெண்ட் எழுத முடியாது. அதெல்லாம் நீங்க ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடி இல்லைன்னா நீங்க அவுட்லுக், ஒரு சில பேர் கம்பெனில அவுட்லுக்ல ஒர்க் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் அவுட்லுக்ன்றது இமெயில். ஒரு சிலர் வந்து யாஹூ மெயில் இல்லை வேற ஏதாவது மெயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மெயிலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சைன்இன் பண்ணிக்கணும். கூகுளில் போய் சைன்இன் பண்ணணும், இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஐடியில் சைன்இன் பண்ணணும். இல்லை எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ ஆப்பிள் மேக்ல யூஸ் பண்ணுறவங்க அதில் போயிட்டு வந்து சஃபாரின்னு இருக்கும். அதெல்லாம் போயிட்டு சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும், கமெண்ட் எழுத முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. And I will get back to you in a new another video. Take care. Bye.